ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. இந்த சுந்தர்கிட்ட சிவபெருமானுடைய திருமேனியை காமிச்சாரு. பொன்னார் மேனியனை காமிச்சாரு. காமிச்சிட்டு இவருடைய சிறப்பை வந்து சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா சிவபெருமானுடைய திருவடியில பார்த்தோம்னா அதுக்கடுத்து மாணிக்க வாசகர் வரார். தேவாரம் திருவாசகத்துல வந்து மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகர் பெருமானுடைய திருவடியில பார்த்தீங்கன்னா பாருங்க, இவர் தான் மாணிக்க வாசகர். சிவபெருமானுடைய திருவடியில மாணிக்க வாசகர் வந்திருக்கார். மாணிக்க வாசகர் நான்காவது திரு மாணிக்க வாசகர் திருமாபெருமானுடைய திருவடியில மாணிக்க வாசகர் நான்காவது திருபாகம் திரு மாணிக்க வாசகருடைய திருப்பெருமையை சொல்லிட்டு இருப்போம். 4 பேர்ல 3 பேர் வந்தாங்க. சுந்தரர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், இப்ப மாணிக்க வாசகர். இவர் வந்து தேவாரம் திருவாசகத்துக்கு போயிட்டார். இவரை மட்டும் தனியாக அமைச்சிட்டார். இவருக்கு ஒரு தனி ஒரு பெருமையை சிவபெருமான் கொடுத்தார் திருவாசகத்துக்கு. இவருக்கு நிழல் கூடிப்படுத்திருக்காரு. இவர் ரொம்ப பிரமாதமா ஒரு தேவாரம் திருவாசகத்துல அவளை அற்புதமா இவர் பாடியிருக்காரு. எப்படின்னா, இறைவனுடைய திருவடியில் எவ்வளோ பேர் என்னென்னமா பாடியிருக்காங்க. ஆனா இவர் ஒரு சிறப்பு, தனி சிறப்பு தேவாரம் திருவாசகங்களை. அப்படி வந்து நமச்சிவாயவே வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சினின் நீங்காத தாழ் வாழ்க, புகழியாண்ட குருமணி நாதனின் தாழ் வாழ்க, அகமாகி நின்ற அரணியப்பனின் தாழ் வாழ்க, பொல்லாவினையான் புகழுமா என்றறியேன், புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்லிருக மிருகங்களாய் வரவையா ஆகி கல்லாய் மனிதரை பேய்கட கணங்களாகி வனராகி முனிவராகி தேவராகி செல்லாவி நின்று தவறும் தங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தனைந்தாடும் எனது பெருமான் சிவபெருமான் மெய்யனின் பொன்னடிகள் கண்டு நின்றேன். அது ஈசனடி போற்றி என்று தேசனடி போற்றி, சிவனே சேவடி போற்றி, நேயத்தறிந்த நிமலனடி போற்றி, மாய பிறப்பே அறுக்கும் என் மன்னனடி போற்றி என்று தேவார திருவாசகத்துல மாணிக்க வாசகர் ரொம்ப அற்புதமா பாடியிருக்காரு. ஏன் இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்துறோம்னா, மறைய கூடாது. மறைஞ்சிட்டு போகுது. இறைவனுடைய போனோமா சும்மா சாமியை வேடிக்கை பார்க்குற மாதிரி தான். புரியுதா? பிருத்திவியை தலை வாயிலங்கை வைத்தியை அடிச்சுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு பக்தின்மை இறைவனுடைய திருவடி போய் இந்த இரு கை தூக்கணும்னா கண்கள் மூடிடணும். கண்ணுக்கு தூக்கும் போதுதான். ஏன்னா இந்த கண்ணு ஊனக்கண்ணு எதை பார்த்தாலும் ஆசைப்படும். உள்ள திருப்பிட்டீங்கன்னா தான் ஞான கண்ணு. அப்ப இது இருக்கும்போது அந்த கண்ணு ஞாபகம் இறைவனுடைய திருக்காட்சி, ஒளி பிரகாசம், சுடர் பிரகாசம், அக்னி பிரகாசம், இப்படி இறைவனுடைய சிறப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த உள்ள இருக்கிற கரும வினைகள்லாம் எரிய ஆரம்பிச்சு. கருமத்தை செய்யாம ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு பாவத்தை ஒரு கருமத்தை செய்யாத இருக்க முடியாது. அவன் என்னதான் உத்தமனா இருந்தாலும் என்னதான் தர்ம பிரகாரம் செஞ்சாலும் செய்யாம இருக்க முடியும். தன்னறியாம செஞ்சிடுவான். ஒருத்தன் சொல்லாதுன்னு போடா ஆண்டுவான். நீ என்ன போடான்ட்டான்பா அப்படின்னா அதே ஒரு குற்றமாகும். இது மாதிரிதான் அந்த பாவங்கள் எவ்வளவோ வரும். இவர் அப்படி ஒரு தேவாரம் திருவாசகத்தை மாணிக்க வாசகருடைய திருவருமையை போட்டிருக்கோம், பாடியிருக்கோம். அவர் அருமையாக. அவருக்கு அடுத்து மேலே சிவபெருமானு தேவார திருவாசகர் பூங்குயில் கூவின கோழி குறுநகை புரியும் சங்கமம் மார்கழி மாசத்துல பாடியிருக்காரு. இது ஒரு கருத்து சொல்றேன். 3 மணிக்கெல்லாம் 12 மணிக்கு ஒரு சாம கோழி கூவும். அது வந்து அந்த கோழி கூவுறது ஆபத்து. அந்த 12 மணிலேருந்து தவறி 3 மணிக்கு ஒரு சாம கோழி கூவும். அந்த 3 கோழி கூவும் போது எல்லா பட்சிகமும் குளிச்சுக்கும், எல்லா மலர்கள்லாம் மலரும் பூவின. ஏன்னா அந்த நேரத்துல நம்ம இறந்தோம்னா நமக்கு எந்த ஒரு தீவினை கிட்ட வராது. மலர் நேரத்துல அதான் இறைவன். 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள இறந்துடணும். அதுக்கு கீழே இறங்குனீங்கன்னா அதுவும் பேய்கணும். இது மாதிரி ஒரு கட்டம் 3, 4, 5 2. அதுதான் பூவின பூங்குயில் குறுநகை புரியும். அந்த 3லேருந்து இந்த பச்சை கிச்செல்லாம் கத்தும் போது ஒரே சத்தம் இறைவனுக்கு. எப்போ அது மாதிரி இப்போ எது கத்துது? காக்கா கத்துதா, குருவி கத்துதா? எதுவுமே கத்தலை.
இதே கிராமத்தில் கத்தலாம் இங்கே சென்னையிலலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை பாடினவர் இவர். இவருடைய பெருமையை பாடியிருக்கோம். அடுத்தது யார் வருவான்னு பார்ப்போம். ஊம்பி ஆதிசக்தி, நீலாம்பரி, நாராயணி, நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.